என்னதான் விக்ரமாதித்தன் பெரிய வீரனாயிருந்தாலும் தொடர்ந்து வேதாளத்தை பிடிச்சு தூக்கிக்கிட்டு போனாலும் அந்த வேதாளம் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் அவனுக்கு விடை தெரிந்திருந்தது. அதைச் சொல்லாமல் இருந்தால் அவனோட தலை வெடிச்சிடும் என்பதால சொல்ல வேண்டியதாய் போயிற்று. இதனாலவே வேதாளம் திரும்பவும் புளிய மரத்திலே ஏறிக்கொண்டு விடும். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு பேரரசன் ஆட்சி செய்து வந்தான். ஒரு நாள் காட்டுக்குள் வேட்டையாடச் சென்றபோது தன்னோட படைகளை விட்டு தொலைந்து நடுக்காட்டில் சிக்கிக் கொண்டான். எவ்வளவு முயற்சி செய்தாலும் திரும்பிச் செல்லும் வழியை காண முடியவில்லை. அப்போதுதான் ஒரு வாலிபன் அங்கு நடந்து வருவதை அரசன் கண்டான். அரசர் வாலிபனிடம் கேட்டார், இந்த காட்டுல நீ மட்டும் ஏன் தனியா போகிறாய்? அதற்கு வாலிபன் சொன்னான், காட்டில் இருக்கும் குருவிடம் நான் நல்லா படிச்சு முடித்தேன். நான் புத்திசாலி என்பதால் அரசர்களுக்கு உதவி செய்ய குரு என்னை அனுப்பியிருக்கிறார். இதை கேட்ட அரசருக்கு அவன் பிடித்து அரண்மனைக்கு கூட்டிச் சென்றார். வாலிபனின் அறிவைக் கண்டு வியந்த அரசர் அவனை அமைச்சராக நியமித்து மாளிகையும் கொடுத்து கௌரவித்தார். சில நாட்கள் கழித்து அரண்மனையில் வேலை செய்யும் ஒரு பெண்ணை வாலிபன் விரும்பினான். அவளை திருமணம் செய்ய அரசரிடம் கேட்டான். அரசர் அந்த பெண்ணிடம் பேசிய போது அவள் சொன்னாள், அரசே, நீங்களே என்னை திருமணம் செய்யுங்கள். சின்ன வயதிலிருந்தே எனக்கு ஒரு ஆசை. நான் வாழ்ந்தால் ஒரு மாளிகையிலேயே வசதியாக வாழ வேண்டும். இதைக் கேட்ட வாலிபன் சொன்னான், அவளுக்கு பொருத்தமானவர் நீங்கள்தான் அரசே. தயவு செய்து நீங்களே அவளை திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் அரசர் சிரித்தார். இந்த வாலிபன் சாதாரணமானவன் இல்லை. அவனோட திறமையை பாராட்டி நான் அவனுக்கே மாளிகையும் வசதியையும் கொடுத்திருக்கிறேன். அங்கே அவள் வசதியாக வாழலாம். அதன் பிறகு அந்த பெண்ணையும் வாலிபனையும் கல்யாணம் செய்து வைத்தார். அப்போ வேதாளம் கேட்டது, இந்த வாலிபன் தன் விருப்பத்தை விட்டுவிட்டு பெண்ணின் சந்தோஷத்தை கருதி நடந்து கொண்டான். அவன்தான் கருணையுள்ளவன் இல்லையா? விக்ரமாதித்தன் உடனே பதிலளித்தான், குடிமக்களின் வளத்தை பாதுகாப்பது அரசனின் கடமை. வாலிபனின் நன்மையையும் சேர்த்து அரசர் அவனுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துள்ளார். அதனால் இந்த விஷயத்தில் அரசரே சரியாக நடந்து கொண்டார். அந்த விடையைச் சொல்லியவுடன் வேதாளம் மீண்டும் புளிய மரத்துக்கு பறந்து போய் தொங்கத் தொடங்கியது. மறுபடியும் அதை பிடிக்க விக்ரமாதித்தன் சென்றான்.